பரவாயில்ல, ஒரு வருஷம் அடிச்சிட்டோம்ல. நீங்க முதல்ல ஒரு வருஷம் அடிங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இந்த பேனல்ல இருக்கிற 3 பேத்துக்கிட்ட ட்ரிபிள் இருக்கு. லெஜிட்டா எங்களால அடிக்க முடியலடா. நாங்களே ஏமாத்தனோம்னா அடிக்கலாம். லெஜிட்டா அடிக்க முடியல, என்ன பண்றது? அடிக்க முடியலன்னு காரணம் லெஜிட்டா என்னமோ நீங்க என்னமோ பெருசா போய் டாமினேட் பண்ண மாதிரி 3 கேம் என்னைக்காச்சு எஃப்ஏ கப்பெல்லாம் உங்கால் சாமிக்கு எழுதி விட்டு ஆடுறாள். அது எங்க பழைய ஆளு, புது ஆளு அப்படி பழைய ஆளு தான், அந்த ஃப்ராடு தான். புது ஆளு அவர் வந்து சிட்டி அப்படி தோப்பாரு. இவர் பிளேஸ்மவுத் ஆங்கிளோ ஏதோ ஒரு சின்ன டீம், அதோட எனக்கு பிளேஸ்மவுத் ஆங்கிள் இல்லடா, அது பிளிமவுத் ஆர்கைல். சரியா? ஆயிலே வரல எங்களுக்குலாம். எல்லாரும் டீம் கூட போய் நீங்க போறீங்க. பிளேஸ்மவுத் ஆங்கிள் அதெல்லாம் அக்யூட் ஆங்கிள்டா. ஒருத்தன் என்னடானா ஒசார் ஜபால்ங்கறான், இன்னொருத்தன் என்னடானா பிளிஸ்மவுத் ஆங்கிள்ங்கறான். எனக்கு தெரியல. இருங்க நான் இன்னொன்னு அடிச்சுக்கிறேன். ஐயோ அட்ரா அட்ரா அண்ணா நடுவுல நீ ஏனா வந்த? ஐயோ உங்க அண்ணனுக்கு அங்க என்ன வேலை? நடுவுல நீ என்ன வந்த? உனக்கு பாஸ் போடுவாங்கண்ணே. ஐயோ நல்ல குறுக்கால கால விட்டுறது. நெட்டோ ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்கலாம். அத நெட்டோ அடிச்சிருப்பான்டா ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி அது நல்ல பில்ட் அப். ஆமா பாஸே போல நடுவுல வந்துட்டாரு, நால பின்னர் இருந்து அண்ணா உள்ள வந்துட்டாரு. யுனைட்டட்ல ஒரு முட்டு ஓட்டுனீங்கல, அண்ணா ஆடுனால தான் எல்லாம் வொர்க் அவுட் ஆவலின்னு, அந்த மாதிரி அண்ணா தெரிஞ்சு சொல்லிட்டாங்களா? நாங்க ஓட்டணுமா? அது நாங்க இல்ல, ஒரு பர்டிகுலர் பிளேயரோட ஃபேன்ஸ். நான் அவனை அடிக்கணும்னா அடிப்பேன், பட் ஆனா இது மேட்சுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லங்கறனால அவனே போறாங்கறான். விடு, மணி நான் பர்மிஷன் கொடுத்தாதான் மணினா தான் அவன் அடிக்கிறதுக்கு. அவரு பயங்கரமான ஃபேன். நான் தானே அந்த அடிக்கிறேன். இந்த மாதிரி என்ன ஃபார்ம் பண்ணி விட்டுருங்கடா. நீங்க ஜாலியா போயிடானா? நீங்க தானே யுனைட்டட் ஃபேன்ஸ் ஹெட். இல்ல, அவர் வந்து அந்த ஸ்பெசிபிக் பிளேயரோட ஃபேன்ஸ் குரூப் தலைவர் அவரு. அதனால அப்புறம் அவர் பேச முடியாதுல அத பத்தி. நான் அப்படியே இருந்துக்கிறேன். நான் அந்த பிளேயர் ஃபேன்ஸ் குரூப் தலைவராவே இருந்துக்கிறேன். நானு என்ன ஹேட்டரா கன்வெர்ட் பண்ணிடுறானுங்க. அமெரிக்கால இருந்து நைஜீரியா போயிட்டு வந்தாப்ல மனுஷன். யாருக்கு எல்லோ கார்டு? என்ன ஹேட்டர்னா அண்ணாதான். அது தலைவர் வந்துட்டு அகாடமி பிளேயர் ஹேட்டரா? நீ அது பேரை மறந்துடாத. நீ அகாடமி பிளேயர் ஹேட்டர். எனக்கெல்லாம் டேவிட் பெக்கமே பிடிக்காது. இப்பதான் ரெண்டு பேரும் கண்டபடி கழுவி ஊத்துறீங்க. முடிச்சுட்டாளா கோலாங்க? எதுவுமே அங்க பாடுற அந்த கோல் கீப்பர் பாடுறா. டே இவன் ஒனானா ரீஜன் இருப்பானதுக்கு அவன் கோஸ்டா. கோஸ்டா யாருக்கு விக் ஆயிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷம் இருங்க. கோஸ்டா யார் வாங்கணும் ட்ரை பண்ணி யார் வருத்தப்பட்டா? கோஸ்டா இப்ப யார் அத வாங்கலையில? நாங்க அப்ப இன்டெலிஜென்ட். அதை விட பெட்டர் கீப்பர் ஆண்ட்ரே ஒனானா. நீங்க எங்க லைவ் ஜாயின் பண்றதும் இப்ப இந்த ஒவ்வொரு கிளப்போட டிரான்ஸ்ஃபர் விண்டோ சீரிஸும் போயிட்டு இருக்கு. சோ மறக்காம மத்த வீடியோஸ் எல்லாமும் செக் பண்ணுங்க. அண்ணா ஆஃப் சைடு நானி. ஐயோ அண்ணா ஆஃப் சைடு இல்லையா? வெரி குட். வானா கம் ஆன். ஆஃப் சைடுல இல்ல. டேய் காமெண்ட் பண்ணாத அங்க இருந்து பாஸ் பண்றா. நெட்டோ. ஓ ஐயோ கோல். நுனோ மெண்டஸ் சரியான கோல். என்ன ஃபினிஷியா நுனோ மெண்டஸ். பார்க்கே ஊகாலக்ல இருக்கு. இறங்கி ஆடு. புல்லட் எனக்கு என்ன வரலனா வர குறுகிட்டான். எப்பா குறுகிட்டான். சரியான புல்லட் அது. எப்பா போடா பின்னாடி. என்னடா பேசுறா? ஒசேர்பல் அத யாரா? சான்ஸே இல்ல. யாருமே வரல முன்னாடி தடுக்கிறதுக்கு. கோல் அண்ணா ஆஃப் சைடுல நின்னு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணா ஆஃப் சைடு தான் இது. அட அண்ணா ஆஃப் சைடு. டேய் ஆமா. டேய் தான் ஆங்கிள் பார்த்து ஏதா ஃப்ராட் வால் பண்ணிருக்கடா. இப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பாப்போம். டேய் அதெல்லாம் கொடுத்தாவணும். ஏன்னா சேம் ஃபேஸ் ஆஃப் ப்ளே தான். அதெல்லாம் இல்ல. எங்க இல்லடா ஸ்டில் சேம் ஃபேஸ் ஆஃப் ப்ளே செக் பண்ணனும் அது. ஏன்னா ஆப்போனன்ட்க்கு இன்னும் பால் PSG கனெக்ஷன் விட்டினா உனஸ். விட்டினியாவா? அது நெட்டோ தானே? ஓ சாரி நெட்டோ. விட்டினா மாதிரி இருந்தான் மீசை பார்த்தோன்னே. ஃபேபியன் ரூயிஸ் அவனுக்கு நடுவுல அடிச்சான் புல்லட் ஷாட் அது. இல்ல அண்ணன் கதறாரு. ஆஃப் சைட் செக் பண்றானுங்க போலயே. ஆஃப் சைட் செக் பண்றாங்க. கெஞ்சறாரு. அண்ணன் சாஃப்ட் ஆயிட்ட அடிச்சு
நேரம் பொல பொலன்னு பிறந்திருப்பாரு. அதனாலதான் அவன் செலிப்ரேஷனுக்கே ஓடல. ஓ 17 வருஷம் கோல். ஃபினிஷ் உருட்டி விட்டானுங்க. அசர்பைஜான் ஃபவுல்ராது மறுபடியும் ஓடி வந்தான். செம ஃபினிஷ். ஒயாசர்பால் கோல். டேய் இந்த கோஸ்டாக்கு அவனோட முட்டை அந்த லைன்குள்ளே நிக்க தெரியாதாடா, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடுறான். அவன் வந்து எங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கான்டா ஆக்ஷன் ஸ்வீப்பர் கீப்பரா. தண்ணி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். 5:30 மணி நான் தூங்கவே இல்லை. நான் உட்காந்து இப்பதான் டென்னிஸ் பாத்துட்டு வரேன். எதுக்கு அண்ணா போய் கேக்குறாரு? ஏதோ ஃபவுலா? அது ஃபவுல்ரா. கோஸ்டா என்னப்பா கிழிச்சா? ஒண்ணா இல்லாம கோஸ்டா அவன் இந்த அறுத்துருப்போம் இது போறன்ற. டேய் கோஸ்டா இந்த மாதிரி நான் ஒரு 10 மேட்சுக்கு 1 பண்றானா, அவன் 10 மேட்சுக்கு 9 தப்பு பண்ணுவான்டா. நான் அமைதியாடுறா பண்றானா இல்லையா? பிக் மேட்ச் பிளேயர் அவன். பிக் மேட்ச் பிளேயர் இன்டர் கூட எல்லாம் ஆடி இருக்கான். ஆமா தோக்கதானே செஞ்சாங்க. கூட ஆடுறா இன்டர்க்காக ஆடுனான்டா. எல்லாருமே தண்ணி பட்டா வந்திருக்கீங்களா இன்னைக்கு லைவுக்கு? அவன் பிளேஸ்மென்ட் ஆங்கிலிங்கறா. அவன் ஒயாசர்பாலுக்கு என்னடமா இது சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு 4 பேர் குடிச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிற மக்களே. 4 பேரா? யாரு கரெக்ஷன் பண்ணது? பூரா நானு. அன்னைக்கு வந்து இன்டருக்காக சிட்டிக்காக மொத்தம் 13 பேர் ஆடினாங்க. லுக்காக்கும் ஒனானாவும் அந்த சைடு தான் ஆடினானுங்க. நீ நல்லா தான் சேவ் பண்ண. ஒனானால அன்னைக்கு சாமையா ஆடுனா. இல்ல சாமையா அண்ணன் எதுக்குற கோல் விடுறா? அதெல்லாம் உன் கண்ண எல்லா மேட்சும் ஆடுறாரு. ஏன் எல்லா மேட்சும் கோல் போடல? டேய் அது டீம் நல்லா ஆட மாட்டீங்கடா. ஒழுங்கா இது மட்டும் டீம் நல்லா ஆட மாட்டீங்கடா. இவர் வந்து எல்லா மேட்ச்லயும் எல்லா பிளைண்ட் சேவா பண்ணுமா? கோல் அடிக்க அத்தனை பேர் இருக்கானுங்க. கோல தடுக்க கோல் கீப்பர் மட்டும் தான் இருக்கான். அப்ப டிஃபெண்டர்ல எதுக்கு டீம் இருக்கா? ஏன் பக்கத்து டீம்ல போய் ஆட வேண்டியது? பக்கத்து வீட்ல போய் ஆட வேண்டியதுதானே? அவனுங்க ஆட்டம் கோல் கீப்பர். இன்னும் இப்பயும் பாரு ஒனானா ஸ்டிங்கர் தான் காமிச்சிட்டு இருக்கானுங்க டிவில. ஒனானா ஸ்டிங்கர் நெட்னாங்க டிவில. போட்டீங்க இப்ப எனக்குன்னு வருவீங்களாடா? 10 ஸ்போர்ட்ஸ் போடா பின்னாடி. இன்னொன்னு ட்ரெயின் சைடுல இருந்தது பால். நான் அப்புறம் வெஞ்சு போய் வெளில போயிட்டேன். எல்லாம் அண்ணன் கத்தினீங்க. வந்து பார்த்தா அண்ணாவே கோல் ஷீட்ல இல்ல. யாருமே கத்தலடா. அண்ணா ஆஃப் சைடா இருக்கு. ரன் பண்ணி பால தடுத்து கொடுத்தாரா? ஊடிங்க சொன்னதெல்லாம் அதுக்கு தான். ஆமா அதெல்லாம் இன்ச்சஸ்ல பண்ணாடுறா. அதெல்லாம் முடியுமா உங்களால? முடியுமா? உங்க அண்ணன் சட்டையும் வாங்கிட்டு போறாரு. எமால் சட்டையா? எமால் சட்டையா? அவர் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. எமால் சட்டையில சொன்னார்ல அவர் பையன் வந்து அதனால வாங்கி இருப்பாரு. அவர் பையனுக்கு கொடுத்துருவாரு. அதே அவன் பையன் சொல்லிருப்பாரா இருக்கும். நெக்ஸ்ட் மெஸ்ஸி சட்டை வாங்கிட்டு வாங்கன்னா அதனால வாங்கிட்டு போயிருப்பாரா இருக்கு. ஆமா ஏன்னா ஒரு ரொனால்டோ ஒருத்தர் தான். யாராலையும் வர முடியாது. 1000 கோல் யாரும் கிட்ட கூட யாரும் வர முடியாது. இந்த டைலாக் நீ அடிச்சுக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1000 கோல் எங்கள்ட்ட வீடியோ ரெக்கார்டிங்கோட இருக்குடா. யாராவது ஒரு ஆள்கிட்ட முத கோல் இருக்காடா? வீடியோ ரெக்கார்டிங் காட்டுறா. யாரு அது? பெலேவா மரடோனாவா? ஃபர்ஸ்ட் கோல் காட்டுங்க கண்ணுல. யாரோ சொன்னாங்களா 1014ன்னு பெலேவா? அவர் ஏத்திட்டே போவாரு. அவரு பையன் பேரன் கூட அவருக்கு வீட்டுக்கு பின்னாடி அடிச்ச கோல்ல சேர்த்துக்குவாரு. அவரு அதான் சர்க்கார் கலெக்ஷன் மாதிரி அதுவும் ஏறிட்டே போகும். இந்த வீடியோக்கு சம்பந்தமே இல்லாத அண்ணா அதான் தனியா பேசிட்டு இருப்பாரு. ஆமா போயிட்டான். அண்ணா அண்ணா கோல் அண்ணா கோல் அண்ணா கோல் அண்ணா கோல் கமான் ஈக்குவலைசர். இந்த கேன்சல் பாப்போம். அண்ணா மட்டும் தான் இப்படி டிஃப்ளெக்ஷன் எல்லாம் ஆயி கரெக்ட்டா போய் விழுந்துச்சு. அண்ணனுக்கு கரெக்ட்டா போய் அண்ணா விழுந்தது. கரெக்ட்டா போய் நொண்ணன குழுவாம அப்புறம் மெஸ்ஸிக்கு விழுவோ. டேய் இங்க பாரு. சரி கீழ ஏதோ இருக்கு பாரு. ஒண்ணா இவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கேன். டேய் அண்ணா யாருக்கோ 1-1 நானே எமாலுக்கு ஒன் மோர்னு சொன்னாரு அவரு. ஒன் மோர் கோல் கத்திட்டு இருக்காருடா. டேய் நாங்க மறுபடி நூனோ மெண்டஸ்டா கூக்குறடா. ஒரே புஸ் போடா அந்த பக்கம். குக்கர்ல தட்டு வச்சிப்போ. நான் அடிக்கிறேன். போ அந்த பக்கம் போ. சரி இப்ப கேட்டுக்க. பெஞ்ச்ல உட்கார்ந்து டீமை ஃபைனல்ல ஜெயிக்க வைக்கவும் தெரியும். உள்ள ஃபைனல்ல இறங்கி கோல் போடவும் தெரியும்டா.
ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேஜர் டோர்னமெண்ட். ஆனா இது ஜெயிச்சா யமாலுக்கு பேண்டாரு போடா. நான் சொல்லவே இல்லைங்க அதெல்லாம்.